ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் சுவாமியுடைய நியூ சீரியலான நுவ்வு நேனு பிரேமாவுடைய ரீமேக் வெர்ஷனில் இங்கே யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் அப்டேட் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரக்டர் பற்றின அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அவங்க வந்து மலையாளியா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ எனக்கு கிடைச்ச அப்டேட் வரைக்கும் அவங்க வந்து தமிழ் தான். அவங்க வந்து ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு, ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஒரு பிரைவேட் ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் எல்லாமே ட்ரூ. அதுக்கப்புறம் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க, அவங்க வந்து வேற ஏதாச்சும் நியூ சீரியல்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு கிடைச்ச வரைக்குமே இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு சீரியல்ஸுமே பண்ணதில்லை. ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டா ஃபேம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஹீரோயின் பற்றி ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதால தான் நான் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமே நான் அதையும் ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ விஜய்ல கூடிய சீக்கிரமே நுவ்வு நேனு பிரேமாவுடைய ரீமேக் வெர்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த சீரியலை தாய் செல்வம் சாருடைய ஃபேமிலியான தாய் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி உங்க அப்டேட்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ இந்த சீரியல் யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தா, கரண்டா ஈரமான ரோஜாவே சீசன் 2 டைரக்ட் பண்ணிட்டு இருக்க டைரக்டர் மனோசுந்தரம். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த சீரியல் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ மனோசுந்தரம் சார் ஈரமான ரோஜாவே 2 அப்படின்னு சொல்லும் போது இப்போதைக்கு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருக்கும். ஸோ அவர் வந்துட்டு இந்த சீரியல் டைரக்ட் பண்றாரா, ஆல்ரெடி ஈரமான ரோஜாவே 2 வந்து ஒரு ஃப்ளோ இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஸோ அதை பத்தி கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக சீரியல் பொறுத்த வரைக்கும் அது வந்து டைரக்டர் மீடியம் கிடையாது, ஒரு ரைட்டர் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம்ஸ் தாய் செல்வம் சாரே வந்துட்டு அவருடைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ என்ன பண்ண முடியும் டைரக்டரால அப்படின்னா, ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்துடும். ஸோ அன்னைக்கு இந்த சீன்ஸ் தான் நீங்க ஷூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டைரக்டர் அந்த சீன்ஸை வந்து ஷூட் பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ அது மட்டும் தான் டைரக்டருடைய வேலை. பொதுவாக இப்போதைக்கு ஈரமான ரோஜாவே 2க்கு வந்து ஒரு ஃப்ளாப் ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து சீரியலுடைய ஸ்டோரியை கரெக்டாக ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் எழுதும்போது டேரக்டர் சைட்லேருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு பெரிய டேரக்டர்ஸ் இருக்காங்க, இப்போ பிரவீன் பெனட் இருக்காரு, இல்லை இந்த பக்கம் கபீஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேணா ஏதாச்சும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சீரியல் கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சீன்ஸை கட் பண்ணுங்க, இந்த சீன்ஸை ஆட் பண்ணுங்க, ஸோ இந்த மாதிரி வந்து டைலாக்ஸ் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சைட்லேருந்து அது வேணா பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஒரு என்டையர் ட்ராக்கையோ இல்லை என்டையர் ஸ்டோரியோ கொடுக்குற ஸ்கிரீன் பேப்பரையோ ஃபுல்லாக மாற்றிட்டு இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனோசுந்தரம் சாராலையும் முடியாது. ஏன்னா இப்போ தாய் செல்வம் சார் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா அவர் வந்து ஒருவேளை இதை மாற்றுங்க, இந்த மாதிரி கொண்டு வாங்க, இல்லையே இந்த சீன் ஆல்ரெடி இல்லையே, இதே நியூவாக ஆட் பண்ணியிருக்கீங்க, இந்த சீன் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோமே, இது வந்து புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்ல முடியும். பட் இவர் வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து இப்போ ஒரு டேரக்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இவர் சைட்லேருந்து எதுவும் பண்ணுறதுக்குமே சான்ஸ் இல்லை. ஸோ ஹோப் இந்த சீரியல் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் போயிட்டு ஸோ அவங்க நல்லா எழுதி கொடுத்தாங்கன்னா இவர் நல்லா டைரக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சீரியல் வரதுக்கு முன்னாடியே ஒரு டேரக்டர் டேரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு டேரக்டராக ஒரு சில சீன்ஸ் நம்மளால இது பண்ண முடியும். இப்போ அந்த சாப்பாட்டில் கை கழுவுற சீன் வந்து கொஞ்சம் ஃபேன் சைட்லேருந்து கொஞ்சம் வைரல் ஆச்சு. ஸோ அந்த சீனெல்லாம் அவங்க வந்து கட் பண்ணலாம். அதே போல் அந்த காவியாவுடைய அந்த தாலி வந்துட்டு ஏதோ இந்த செயினில் இருந்துச்சு, நார்மல் தாலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக வேணால் எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். பட் அதையெல்லாம் டீம் பார்க்கணும் தான். பட் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ அவருக்குமே ரீச் ஆகிருக்கும். ஸோ புது சீரியலில் அவருமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த சீரியல் அவர் நல்லா டைரக்ட் பண்ணி நல்ல ரேட்டிங்க்கு வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுவார். இல்லை ஓரளவுக்கு டிஃபர் ஆகுது, இல்லை ER 2ல் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சேனல் சைடில் இருந்துமே டேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ யாரும் இதை பற்றின ஒரு வரி பண்ண வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே. இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ யாருக்கெல்லாம் ஹாப்பியா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பத்தின விமர்சனங்கள் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். சோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.